ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். அழுதுட்டு இருக்குது ரோமா விஜய். இப்போ நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்? வழக்கம் போல் 12 மணி ஆச்சு. நேராக நம்ம ஃபியூச்சர் மியூசியத்துக்கு டிக்கெட் போட்டிருக்கோம். லக்கேஜெல்லாம் கீழே வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு போய் ஃபியூச்சர் மியூசியம் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன ப்ரோக்ராம்னு இதுக்கப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணோம். ஏன்னா நம்மளுக்கு 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு, பக்கத்தில் தான் ஏர்போர்ட்டு. ஸோ அதனால் சீக்கிரம் போயிடலாம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பண்ண போகிறோன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூமை வெக்கேட் பண்ணி கீழே வந்துட்டோம். ஒரு வழியாக வரப்போ எல்லா பெட்டியும் வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் இத்தனை லக்கேஜஸ் இருக்குது. இதெல்லாம் கொண்டு போகணும். அதுதான் பெரிய டாஸ்க்கு. ரோமா ஹாப்பியா? துபாய் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? எங்கே போகிறேன் இன்னைக்கு? ரீதாக்கா பர்த்டேக்கு போறியா? செயின் தரேன் என்ன? செயின் தரேன் என்ன? சும்மா சொன்னேன். 1 மணிக்கு ஃபியூச்சர் மியூசியம் டிக்கெட் போட்டிருக்கோம். இங்கேயே மணி வந்து பார்த்தீங்கன்னா 12:55 ஆச்சு. இந்த லக்கேஜ் எல்லாம் வந்து நம்ம ரூமில் ஒப்படைச்சிட்டு போகணும். நம்ம திருப்பி ஏர்போர்ட் வரப்போ வந்து எடுத்துக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கும். அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ரூம் செக் அவுட் பண்ணி இந்த லக்கேஜஸை ஒப்படைக்கிறதுக்காக. ப்ளஸ் சாப்பிடல காலையில் வேறு. ரோமா வர பசிக்கும். ஆனால் அது ஒன்றுமே கேட்காம இருக்கேன். கேக் சாப்பிட்டுட்டா ஃபியூச்சர் மியூசியம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம். அது எங்கே போகிறோன்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. டால்ஃபின் ஷோ ஒன்று இருக்குது, டைனோசர் பார்க் இருக்குது, துபாய் மாலில் வந்து அக்வேரியம் இருக்குது. இதில் எது போகலான்றது ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அந்த டைம் என்ன தோணுதோ அதை பார்த்துட்டு 7 மணிக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம். எல்லாமே செக் அவுட் ப்ராப்பராக முடிஞ்சிருச்சு. ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆனாலும் ஏகப்பட்ட காசு ஃபைன் போட்டுருவாங்க. பட் ஒரு தடவை செக் பார்த்துட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கே லக்கேஜஸ்லாம் வந்து இதான் வந்து ரீதா பர்த்டே வருது நாளைக்கு. அதுக்கு கிஃப்ட் பண்ணிச்சு. சென்னைக்கு துபாயில எடுத்து கண்டு கொட்டுருவான். அந்த லக்கேஜஸ்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டோம். 6 பீஸ் லக்கேஜ். அது ஒரு கார்டில் எழுதி கையில் கொடுத்துட்டாங்க. அதை திருப்பி காட்டினா நம்மள்ட்ட கொடுத்துருவாங்க. இன்னொரு 20 மினிட்ஸில் நம்ம ஃபியூச்சர் ஆஃப் மியூசியமுக்கு போய் ரீச் ஆகிட்டோம்னா பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம லஞ்சே சாப்பிட்ணும். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. பார்த்துட்டு சாப்பிட்லாம். இன்னைக்கு கிளைமேட் செம்ம ப்ரீஸியாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் காலையிலே ப்ரைஸியாக இருக்குது. வெயில் அடிக்கும் ஜென்ரலாக இந்த டைமில். இன்றைக்கி சூப்பராக வந்து கிளைமேட் இருக்குது. நம்ம கிளம்பி போகிறோன்னு வந்து கிளைமேட்டே ஃபீல் பண்ணுது. ஜாலியாக இருக்குது. ஆனால் எந்த ஊர் போனாலும் எப்போ ரிட்டர்ன் போவோம்னு யோசிப்போம். இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. ரிட்டர்ன் வரப்போ ஃபீலிங்காக. நான் வந்து பேக் டு துபாய். திருப்பி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே மறுபடியும் துபாய் வர போகிறேன். ஆமாம், இன்னும் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஆமாம், அபுதாபி, ஷார்ஜா, கத்தார் இதெல்லாம் வச்சு ஒரு பிளான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நாங்கள் ஊசி பார்த்ததுனால எங்களுக்கு ஜாலியாக இருக்குது. ஆமாம், வா ட்ரெயின் எந்த ஊர் போனாலும் இப்படி தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நல்லா டைம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி எங்கிறது எப்படி எல்லாத்தையும் ட்ரெயின் ரூட்லாம் பார்த்துட்டு போகணும். இந்த இடத்துலேருந்து ஃபியூச்சர் ஆஃப் மியூசியம் பக்கம். ஆமாம், மேப்பும் போட்டிருக்காங்க. ஈஸியாக போயிடலாம் போல். சுற்றணும்னு அவசியம் கிடையாது. 1:30க்கு ஸ்லாட்டு. கரெக்டாக 1:30க்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் என்ன ஹைலைட்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து டேரெக்டாக நம்ம பூர்ஜ் கலீஃபா எப்படி டவர்லேருந்தே போனோமோ ஸ்டேஷன்லேருந்தே போனோமோ அந்த மாதிரி இதுவும் ஸ்டேஷன்லேருந்தே போயிடலாம். பெனிஃபிட்டு. ஆமாம், அதனால் ரொம்ப ஈஸியாகவும் போகுது. ரொம்ப ஈஸியாகவும் நம்ம கனெக்ட் ஆகிறதுக்கு இருக்குது. பெருசாக வந்து கரெக்டாக நம்ம ரூட்டு தெரிஞ்சால் இதுக்காக நம்ம டாக்ஸி இதுக்கெலாம் ஸ்பெண்ட் தேவை. ஆமாம், இந்த இடத்த பாருங்க. அப்படியே ஒரு ரோபோட்டிக்ஸ்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஒரு பட்டாசாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம். இங்கே ஏதோ அந்தரங்கத்தில் பறக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. சரியான கூட்டம். இதில் போய் நம்ம டிக்கெட்டை காட்டி உள்ளே போகணும். பெரிய டாஸ்க்கே இந்த கூட்டத்தை தாண்டது தான். நம்ம கீழே போகலாமா? சரசு எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக என்னன்னா இதோட டிக்கெட்ஸ் வந்து நம்ம புக் பண்ணுற டைம் ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்து இதுதான். மார்ச் 1 வரையும் டிக்கெட் கிடையாது. ஆமாம், இது நம்மளே ப்ரைவேட்டாக டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணோம். கிடைக்காதனால தான் இங்கே லோக்கல் ஏஜென்சி மூலமாக நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு 1:30 ஸ்லாட்டு கிடச்சிது. இல்லைன்னா அதை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஆமாம், ஆக்சுவலாக வந்து மற்ற எல்லாத்த விட இது சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன்ல. நம்மளுக்கு புரியணும் முதல்ல. ஏன்னா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படி நம்மளுக்கு புரியணும்.
போய் பார்ப்போம். இதை மிஸ் பண்ணியிருக்க வேண்டியது கரெக்டாக வந்து மிஸ் நான் பண்ணி ரொம்ப பிடிச்சாச்சு. ஃபீல் பண்ணியிருக்கேன், மிஸ் பண்ணியிருந்தேன். ஆமாம், எங்கே போகிறோம்? உள்ளே போய் என்ன பண்ண போகிறோம்? யார்கிட்ட? ஹாப்பியா? என்ன பேசுவ? நல்லா பேசுறீங்க, வாய்க்கு கேட்குறீங்க. நம்ம உள்ள வர வர எத்தனை பேர் இருக்காங்கன்றத சூப்பராக இதை அதை அப்படியே பிரதிபலிக்குது. ரொம்ப குதி குதி இங்கே குதிக்கிறப்ப. ஸோ இங்கே பாருங்கள், ப்ளீஸ் போர்ட் நவ். இதுக்குள்ளே தான் நம்ம போர்ட் ஆக போகிறோம். Everyone, and make sure that you're all free to fly. Looks like everyone is. If there's anyone who's claustrophobic, if there's anyone who's not comfortable with flashlights or loud sounds, kindly stay back and we'll find you an alternative way to start your journey. மாதிரி ஏற்றிட்டாங்க. சினிமாலாம் on the windows around us, enjoy the view of the Boeing 2071 as we go into space. ஸ்பேஸ்ஷிப் மாதிரி நம்ம ஏற்றி போகிறாங்க. இப்போ நம்ம வானத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக ஃபியூச்சர் மியூசியத்தில் மொத்தம் 5 லெவலுங்க, அதாவது 5 சாப்டராக அதை பிரிச்சிருக்காங்க. நம்ம சாப்டர் 1க்கு தான் நேராக ஃப்ளைட் ஏறி போகணும். அதை பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாகவும் அதோட டெக்னாலஜிலாம் ரொம்ப பிரம்மாண்டமாகவும் இருந்துச்சு. ஒவ்வொரு சாப்டரில் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து, லூனார் எக்லிப்ஸு, சோலார் எக்லிப்ஸ், இதோட சிஸ்டமை பற்றிலாம் நிறையா பாடம் எடுத்தாங்க. எங்களுக்கு பேசிக்காக ஆனால் ஒன்றும் புரியல. பட் அந்த டெக்னாலஜியாக பார்க்குறப்பையும் அந்த இன்ட்ராக்ஷன்ஸும் பார்க்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. ரோமா செம்ம என்ஜாய் பண்ண அந்த லைட்டிங்லாம் பார்க்குறப்ப. ரோமா யார் அது? இங்கே வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. நம்ம உள்ளே வரப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஷிப்பில் வர மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து மேலே கூப்பிட்டு வந்தாங்க. சோலார் எக்லிப்ஸ், லூனார் எக்லிப்ஸ்லாம் சொன்னாங்க. அதை பற்றி நம்மளுக்கு ரொம்ப வந்து படிக்கிற காலத்தில் யோசிக்க மாட்டோம். சில விஷயங்கள்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம அந்த ஃபோட்டோவில் வந்து அப்படி வந்து இப்போ அந்த வேலைக்கு ஹையர் ஆக போகிறாரு. ஆமாம், எனக்கு ஏன் மூஞ்சி தெரிஞ்சிட்டு இருக்கு, அப்படி மூஞ்சி தெரியும். அடுத்து ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஒன்றுமே புரியல. என்ன சார் சொல்ல புரிஞ்சுதா? ஆனால் வாயை பிறந்துட்டு பார்ப்போம்ல, அப்படி இருக்குல்ல. இல்லை, வாயை பிறந்துட்டு பார்ப்போம்ல அந்த சண்டையில், அந்த மாதிரி இருக்குது. நான் ஸ்டெப்ஸில் போக வேணான்னு ஸ்டெப்ஸில் தான் போகணுண்டா. இந்த அட்மாஸ்பியர் பார்க்கணும். என்னடியாக அட்மாஸ்பியர் இருக்குது. நடந்தால் கால் தான் வலிக்குது. இப்போ சாப்டர் 2க்கு நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்களே. சாப்டர் 2 ஃப்யூச்சரில், அதாவது 2050 காடு எப்படி இருக்கும், மரம் எப்படி இருக்குன்னு ஒரு படத்தை போட்டு காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு லைப்ரரி செட்டப் இருந்துச்சு பின்னாடி. லைப்ரரினா புக் இருக்குன்னு பார்த்தா ஏகப்பட்ட பாட்டிலில் நிறையா ஸ்பெசிமென்ஸ்லாம் வச்சு பார்க்க நம்ம சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் பார்ப்போம்னு ஹாலிவுட்டில் அந்த மாதிரி இருந்துச்சுங்க. ரொம்ப தரமான ஒரு ஃபீலிங்காக. இதெல்லாம் பார்த்து கேட்டு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க. இது ஒரு லைப்ரரி. இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்த சாப்டரில் வந்து ஃபாரஸ்ட்டை பற்றி ஏதோ ஓடிட்டு இருந்துச்சு. ஒன்றும் புரியல, எழுந்திரிச்சு வந்துட்டோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீஷியஸு, பாம்பு, செடி இதை பற்றிலாம் வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே வரலாம், லேர்ன் பண்ணுறதோட. என்ன சார் சார் பண்ணுறதுக்குலாம் வேலை இல்லைன்னா படிக்கிற காலத்தில் புரியல. இங்கே சும்மா வரலாம். நல்லா இருக்கானா, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல். இது கண்ணாடி எப்படி போகணுன்னே தெரில. எல்லாம் ஒரு பக்கம் சுற்றுறோம், நாங்கள் ஒரு பக்கம் சுற்றிட்டு இப்படியா. ஆல்வஹா, இது ஏதோ பர்ஃப்யூம் மாதிரி இருக்குது. ரோமா அவங்க அம்மா பொண்ணெல்லாம் காப்பி அடிச்சு பண்ணிகிட்டு இருக்கு. சரி வாங்க உள்ளே போகலாம்.
இது சாப்டர் 3ங்க. நேச்சருக்கும் நம்மளுக்கும் உள்ள கனெக்டை பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த டேபிளுக்குள்ளே எல்லாம் சுற்றி உக்காந்து ஹம்முன்னு சவுண்ட் பண்ணுறப்ப வெளில நாங்கள் ஒரு ஃப்ளவர் பார்த்தோம். அதே ஃப்ளவரோட ஃப்ராக்னன்ஸ் இதில் வரும். அதுதான் உள்ள கனெக்ட். நீங்கள் வேணால் ஹம் பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க. எல்லாமே ஈக்குவலாக ஒரே சவுண்டில் ஹம் சொல்கிறப்ப அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சுங்க. அவங்க சொன்ன மாதிரியே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு அந்த ஸ்மெல்லு. என்னன்னே தெரியல, எல்லாம் வந்து படுத்துட்டாங்க, நாங்களும் வந்து படுத்துட்டோம். பேசுறது ஆனால் நல்லா நடந்துக்கு சுகமாக இருக்குது. படுத்து தூங்குறான், விட்டா நான் தூங்கிடுவேன், அந்தளவுக்கு தூக்கம். அம்மா அங்கே வைப்ரேட் ஆகுது. தூக்கம் வருது, வயிறு பசிக்குது, அதுதான் எனக்கு தெரியுது. இப்போ இந்த சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வெஹிக்கல்ஸ்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து ஒரு சுட்டி டிவியில் ஒரு இது போகும், ட்ராகன் டெயில்ஸும் சம்திங், எனக்கு அது பேர் தெரியல. அதில் பார்த்தீங்கன்னா காரெல்லாம் இப்படி பறக்கும், ஃப்யூச்சரில் இருக்க மாதிரி காட்டுவாங்க. மேலே பறந்தா இருக்கும், ஃபீல் இருக்காது, அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஃபியூச்சர் டுமாரோ அந்த சாப்டர் பேர். எல்லாமே காரு, சரசன மாதிரி ஃப்ளைட் எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு ஏஐ ரோபோ இருக்குது. நம்ம கேட்குற கொஸ்டின்லாம் சொல்லிகிட்டு இருக்கு. சரசதோட பேசிட்டு இருக்கு. I was thinking about, but just in case, I have been bolted to the floor, so I don't run away when the museum closes. Which is worse, the agony of never getting the answer, or living with an uncomfortable... ஃபியூச்சர் ஹீரோஸ்னால் ஏதோ ஒரு லெவல் நினச்சேன், பார்த்தா கிட்ஸ் விளாட்றது. கீழே வந்து 4 லெவல் முடிச்சதுக்கப்புறம் ரோபோட்டெல்லாம் பேசிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே வந்து நம்ம அப்சர்வேஷன் டெக் வந்திருக்கோம். ஃபியூச்சர் மியூசியத்தோட அப்சர்வேஷன் டெக்கு. இன்றைக்கி தாங்க ரோமா வந்து ஃபுல் பசி அறிஞ்சு சாப்பிட்ருக்கா. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடவே இல்லை, லேட்டாக எழுந்திரிச்சோம். ஸ்லாட் டைம் போயிடுன்னு இன்னைக்கு நாளெல்லாம் நாங்கள் ஒரே சாப்பாடு தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு சாப்பிட்றது இந்த ஒரு மீன் தான். காலையிலேயும் சாப்பிட, மதியானமும் சாப்பிட, சாயங்காலம் சாப்பிட்டு நைட்டு ஃப்ளைட்டே இருந்தால் அவங்க தான். நல்லா இருக்குது இந்த கடை, சாப்பிட டேஸ்ட்டாக இருக்குது. கடை பேர் வாக்கர்ஸ்ன்னு நினைக்கிறேன். வாக்கர்ஸ். ஃபஸ்ட் டே நைட் நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம். இல்லை, செகண்ட் டே சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டே லேண்ட்மார்க். ஃபஸ்ட் டே நைட்டு ஒரு டீயும் கிடச்சிது. ஃப்ரெஷ் மில்க் டீ கிடையாது, இல்லைன்னா மில்க்கு கண்டென்ஸ்டு மில்க் டீ நல்லா தான் இருக்குது. ஒரு நைஸ் டீ, சூப்பராக இருந்துச்சு அந்த டீ. இன்றைக்கி தான் நான் இங்கே வந்ததுனே நல்ல டீ குடித்தேன். இல்லை டீயே குடித்தேன். சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருக்கும். பேக் டு இந்தியா. நான் சரசு ரோமா இந்தியா கிளம்புறோம். கிளைமேட்டு காலையிலோட இப்போ சூப்பராக இருக்குது. ஆனால் எங்களுக்கு செம்ம டயர்டாகிடுச்சு. பேக்கிங்கு நைட்டு சரியாக தூங்கலை, காலைல அலைஞ்சது, லேட்டாக சாப்பிட்டுன்னு சொல்லி இன்னும் ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம போனோமா 11 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஒரு 6 ஹவர்ஸ் அங்கே இருக்க மாதிரி இருக்கும். எனிவேஸ் கரெக்டான டைம், கரெக்டான ஷெட்யூலு, எதுவுமே மிஸ் ஆகலை. இப்போ பாருங்கள், என் மூஞ்சி வந்து பிரகாசமாகிடுச்சு. ஏன்னா நம்ம vlog பண்ணிட்டு வரப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பார்த்து உங்கள் வீடியோஸ் பார்ப்போம், நல்லா இருக்குது. நேற்று கூட உங்கள் வீடியோ பார்த்தோம், டெசர்ட் சஃபாரியில் ஆனதுன்னு சொன்னாங்க. ஸோ வெரி ஹாப்பி. இவ்வளோ பெரிய கண்ட்ரியாக நம்ம ரெகக்னேஷன் பண்ணுறது, நம்ம பண்ணுறது, ஐடென்டிஃபை பண்ணுறது எங்களுக்கு செம ஹாப்பியாக இருந்துச்சு. வித் திஸ் ஹாப்பி நோட் நாங்கள் இந்தியா கிளம்புறோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம், இந்தியாவில் மீட் பண்ணலாம். டேக் கேர், பை பை, லவ் யூ ஆல் பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். அவள் உளறிட்டு வர்றது உங்கள் ரோமா விஜய். பை பாய்.